எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் இந்த நேரத்தில் இன்னொரு மகிழ்ச்சியான சமாச்சாரத்தை இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். முதலில் அதை சொல் திருமலை நம்பி. சொல்கிறேன். எனது இளைய சகோதரி பெரிய பிராட்டிக்கு ஒரு மாப்பிள்ளை நிச்சயம் செய்து விட்டேன். உங்களுக்கெல்லாம் இன்னொரு ஆச்சரியம். என் அழைப்பை ஏற்று மாப்பிள்ளையும் இங்கே வந்திருக்கிறார். ஆஹா, யாரடி அந்த சுந்தரவதனன்? பார்க்க வேண்டுமே. திருமலை நம்பி, எதற்கு இந்த ரகசியம் எல்லாம்? மாப்பிள்ளை யாரென்று நீங்களே சொல்லிவிடுங்களேன். சொல்கிறேன். மதுரமங்கலத்திலிருந்து என் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் மாப்பிள்ளை வேறு யாருமல்ல, இந்த ஸ்ரீமான் கமலநயன பட்டர்தான். பெரிய பிராட்டி, உண்மையிலேயே நீ பாவம் தானடி. கமலநயன பட்டரே, அவள்தான் என் தங்கை பெரிய பிராட்டி. ஆஹா, அருமையான ஜோடி. சீக்கிரமே திருமண விருந்துண்டு என்று சொல் திருமலை நம்பி. பின்ன இல்லாமலா? நிச்சயம் உண்டு. நன்றாக உண்டு மகிழலாம். நயனப்பட்டரே, மாப்பிள்ளை, இந்நேரத்தில் எங்கு செல்கிறீர்கள்? திருக்கச்சி நம்பிகளை அழைத்திருந்தோமே, அவர் இன்னும் வரவில்லையே. வாசலில் சென்று பார்த்து விட்டு வருகிறேன். யார் மாலை கட்டிக்கொண்டு தினமும் பூவிருந்த வள்ளியிலிருந்து காஞ்சிக்கு போவானே, அவனையா சொல்கிறீர்கள்? உங்களுக்கு அவரை தெரியுமா? தெரியும் தெரியும். அவனையா இங்கு அழைத்திருக்கிறீர்கள்? ஆமாம். இருந்தாலும் நீங்கள் அவரை அவன் இவன் என்று சொல்வது ஸ்லாக்கியமாக இல்லை. சரி, சொல்லவில்லை. அவரையெல்லாம் இந்த சீமந்த விழாவிற்கு கூப்பிட வேண்டியது அவசியமா? ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? அவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு பெரிய வைணவர் என்பது உங்களுக்கு தெரியுமா? இருக்கட்டுமே, ஆனா அவ நம்மளவா இல்லையே. அவர் வைஷ்ணவர். ஆகையால் அவர் நம்மளவர்தான். நம் குலம் என்ன, நம் ஆச்சாரம் என்ன, நீங்கள் என்னதான் சொன்னாலும் அவர் நம்மளவா இல்லைதான். சரி சரி, விடுங்கள் மாமி. இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் நல்ல மனிதரா என்று பார்க்காமல் இப்படி குலத்தையும் சாதியையும் பார்த்து கொண்டிருக்க போகிறீர்களோ தெரியவில்லை. காந்திமதி, புடவையில் தீ. என்னடி அமுதா, சீமந்தமும் மதுவுமாக இப்படி புடவை தீப்பிடித்துக் கொண்டதே, இது ஆச்சரியமாக இல்லை? சற்று அமைதியாக இருங்கள் மாமி. ஆமாம், அச்சானியம்தான். இதில் என்ன சந்தேகம்? என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லை.